Good morning students. Today we are going to see about respiratory system part 2. That is trachea. Trachea. T-R-A-C-H-E-A. Trachea. So trachea position. It is also called windpipe. It is also called windpipe. It starts after the larynx and ends up to bronchi. It starts after the larynx. So next part of the larynx. From larynx to bronchi. Okay. It starts after the larynx and ends up to bronchi. It is a tubular passageway. It is tubular passageway. Its length is 12 centimeter. Length is 12 centimeter and diameter is 2.5 centimeter. So this organ is tubular passageway. Tube like irukkum. Okay. Tubular passageway. Its length is 12 centimeter. Diameter is 2.5 centimeter. So trachea is also called windpipe. It starts after the larynx and ends up to bronchi. It is a tubular passageway. Its length is 12 centimeter and the diameter is 2.5 centimeter. Next, the tube is kept patent. Tube is kept patent. The tube is patent in position. Patent. Patent means அதனோட ஸ்ட்ரக்சர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கணுமோ அதே இடத்துல கரெக்டாக பேட்டன்ஸியாக இருக்குன்னு அர்த்தம். எங்கேயும் நழுவாமல் வேறு இடம் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதா. The tube is kept patent because of the presence of sheet-shaped cartilaginous rings in its wall. ட்ரக்கியாவோட வாலில் ஷீட்-ஷேப்பில் கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் இருக்குது. அதனால் அந்த டியூப் லைக் அந்த ட்ரக்கியான்ற டியூப் வந்து ஒரு பேட்டன்ட்டை எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே. பிகாஸ் ஆஃப் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஷீட்-ஷேப்டு கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் இன் இட்ஸ் வால். தி கார்டிலேஜஸ் ஆர் நாட் ப்ரெசன்ட் ஆன் போஸ்டீரியர் சர்ஃபேஸ். கார்டிலேஜஸ் ரிங்ஸ் இருக்குது ஷீட்-ஷேப்பில். பட் tissue. So anterior the tube tracheal anterior surface மட்டும் cartilagesஆல ஆயிருக்கும். C-shaped cartilaginous rings present in anterior surface of trachea. In posterior surface not present in cartilages, but this part is being made up of muscles and fibrous tissues. Okay. Next, structures associated with the trachea. Superiorly, the larynx. Inferiorly, the right and left bronchi. Okay? Superiorly, larynx. The from starts with trachea, tube-like passageway. எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் larynx. அப்போ superiorly, larynx என்ற structure இருக்குது. Inferiorly, bronchi. Right and left bronchi. Anteriorly, isthmus of the thyroid gland covering the second and third ring. கார்டிலேஜினஸ் ரிங் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் செகண்ட் அண்ட் தேர்ட் ரிங்கில் கவர் ஆகிருக்கிற மாதிரி இருக்கிறது ஆன்டீரியர் சர்ஃபேஸில் isthmus of the thyroid gland. ஓகே. அதுலேயே அந்த தைராய்டு கிளாண்டில் செகண்ட் அண்ட் தேர்ட் கவரிங் ஒரு கார்டிலேஜினஸ் ரிங் இருக்குதுன்னு சொன்னால அந்த இடத்துல isthmus of thyroid gland இருக்குது. ஸோ அதிலே இன்ஃபீரியராக பார்த்தீங்கன்னா தைராய்டு வெயின்ஸ் பிலோ தி isthmus. அந்த isthmusக்கு கீழே தைராய்டு வெயின்ஸ் வந்து இன்ஃபீரியராக ஸ்ட்ரக்சர் லொக்கேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரக்கியாவில் ஸ்ட்ரக்சர் அசோசியேட்டட் வித் தி ட்ரக்கியான்னு சொல்லும்போது superiorly the larynx, inferiorly the right and left bronchi, anteriorly isthmus of the thyroid gland covering the second and third ring. Okay. Posteriorly esophagus. So posteriorly esophagus. Recurrent larynx க்ரூன்றது ஈசோபகாஸில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ ட்ரக்கியாவுக்கு போஸ்டீரியர்லேயே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரோட நேம் ஈசோபகஸ். லேட்ரலி லோப்ஸ் ஆஃப் தி தைராய்டு கிளாண்ட்.
தைராய்டு கிளாண்டில் லோப்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ட்ரக்கியாவோட லேட்ரலாக இருக்கக்கூடியது, அதாவது சைடில் இருக்கக்கூடியது தைராய்டு கிளாண்ட். isn't it? நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ட்ரக்கியா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரு ட்ரக்கியான்னு படிக்கும்போது முதல்ல பொசிஷன் பார்த்தோம், அதில் ஷேப்பு, லென்த்து, டயாமீட்டர், மெஷர்மெண்ட் பார்த்தோம், எந்த இடத்துல சிச்சுவேட்டடாக இருக்கும், ஆன்டீரியராக கார்டிலேஜஸ் இருக்கும், போஸ்டீரியராக மசில்ஸ் அண்ட் ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அசோசியேட்டட் வித் ட்ரக்கியா பார்த்தோம். என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் அசோசியேட் ட்ரக்கியாவை சரௌண்டிங் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸோட நேம்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ட்ரக்கியாவோட ஸ்ட்ரக்சர் தனியாக பார்க்க போகிறோம், செப்பரேட். தி ட்ரக்கியா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஷேப்டு ரிங்ஸ். ஓகே, ஆல்ரெடி ஐ டோல்ட் ட்ரக்கியா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஷேப்டு ரிங்ஸ். These rings are incomplete. Okay, these rings are incomplete. These rings are 1 to 20 in number, lying one above the other. These rings are 1 to 20 in number. 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கும். Lying one above the other. It is made up of hyaline cartilage. Okay, ஒவ்வொரு ரிங்கும் எதாலானது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். 1லேருந்து 20 நம்பர்ஸ் இருக்கும். இது ஹைலின் கார்டிலேஜால் ஆனது. The trachea consists of 4 layers from inward to outward. ஸோ அதனோட லேயர்ஸ், அந்த ட்ரக்கியாவில் 4 லேயர்ஸ் இருக்கும். ஸோ இன்வேர்டு அப்படின்னு பார்க்கும்போது மியூக்கோசா, அங்கேருந்து ஆரம்பித்து அவுட்வேர்டு அட்வென்டிஷியான் வரைக்கும் வருது. மியூக்கோசா, சப்மியூக்கோசா, ஹைலின் கார்டிலேஜ் அண்ட் அட்வென்டிஷியா. ஓகே, 4 லேயர்ஸ் இன்வர்ட் டு அவுட்வேர்டு. இதே அவுட்வேர்ட் டு இன்வர்டுன்னு கேட்டாங்கன்னா அட்வென்டிஷியா, ஹைலின் கார்டிலேஜ், சப்மியூக்கோசா, மியூக்கோசான்னு சொல்லணும். ஓகே, இன்வர்ட் டு அவுட்வேர்டுன்னு சொல்லும்போது நம்பர் 1 மியூக்கோசா, நம்பர் 2 சப்மியூக்கோசா, நம்பர் 3 ஹைலின் கார்டிலேஜ், number 4 adventitia. 4 layers consist of 4 layers present in trachea. So see picture trachea, lumen of trachea, anterior space of trachea. அப்போ யூசோஃபேகஸ் மேலே அப்பர் சர்ஃபேஸில் இருக்குது பாருங்கள். ட்ரக்கியாலிஸ் மசிலால் இந்த ட்ரக்கியா இருக்குது. அதுக்கடுத்து இந்த 4 லேயர்ஸை காட்டுறதுக்காக தான் இந்த பிக்சர். இன்னர் வேர்ட்லேருந்து பாருங்கள் மியூக்கோசா, அதுக்கடுத்து தான் நெக்ஸ்ட் வெளியே அவுட்வேர்டு அப்படின்னு பார்த்தா சப்மியூக்கோசா, நெக்ஸ்ட் ஹைலின் கார்டிலேஜ், நெக்ஸ்ட் அட்வென்டிஷியா. ஸோ 4 லேயர்ஸ் ப்ரெசன்ட் இன் ட்ரக்கியா. ஃபர்ஸ்ட் ஒன் இன்னர் டு அவுட்வேர்டுன்னு பார்க்கும்போது இன்னரில் மியூக்கோசா. It is the innermost layer. The mucosal layer of trachea consists of epithelial layer of tissue. So, it is the innermost layer. What is mucosa? Mucosal layer of trachea consists of epithelial layer of tissue. Okay? Mucosal layer consists of epithelial layer of tissue. It is lined with pseudo-stratified epithelium. Which type of epithelium contains this trachea lined with அப்படின்னா it is lined with pseudo-stratified the ciliated columnar epithelium. This layer consists of cobalt cells which secrete the mucus. So mucosal layerன்றது innermost layer of trachea. இந்த மியூக்கஸால் லேயரில் மியூக்கஸ் செக்ரீட் ஆகணும். அப்போது அந்த மியூக்கஸ் செக்ரீட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த செல்ஸ் அந்த லேயரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, மியூக்கோசா லேயரில் கோபால்ட் செல் இருக்குது, அந்த செல் தான் மியூக்கோஸை செக்ரேட் பண்ணுது. ஓகே, இட் ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் டஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ப்ரொடெக்ஷனை ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஒர்க் இந்த லேயர் ஆஃப் மியூக்கோசா லேயர் ஆஃப் ட்ரக்கியா. ஓகே, ஆக்ட் ஆஸ் protection. It is lined with pseudo-stratified ciliated columnar epithelium. This layer consists of cobalt cell which secrete the mucus. It provides protection against dust.
Next, submucosa. Submucosa consists of areolar connective tissue. Okay, அது வந்து மியூக்கோசா எபித்திலியல் டிஷ்யூ, காலமனார் எபித்திலியல்னு படித்தோம். சப்மியூக்கோசா ஏரியோலா கனெக்டிவ் டிஷ்யூ. It contains zero mucous glands and their ducts. ஸோ இந்த சப்மியூக்கோசான்ற லேயரில் ஜீரோ மியூக்கஸ் கிளாண்ட்ஸ் இருக்கும், டக்ட் இருக்கும். இட் கண்டைன்ஸ் தி பிளட் வெசல்ஸ் அண்ட் லிம்ப் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ். ஸோ சப்மியூக்கோசா லேயரில் பிளட் வெசல்ஸும் இருக்கும், லிம்ப் வெசல்ஸும் இருக்கும், நர்வ்ஸும் இருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஹைலின் கார்டிலேஜ். தேர்ட் லேயராக இருக்கிறது ஹைலின் கார்டிலேஜ். திஸ் லேயர் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைப்ரஸ் அண்ட் எலாஸ்டிக் டிஷ்யூ. ஃபர்ஸ்ட் ஒன் எபித்திலியல் டிஷ்யூ, செகண்ட் ஒன் கனெக்டிவ் டிஷ்யூ, தேர்ட் லேயர் ஃபைப்ரஸ் அண்ட் elastic tissue. Okay, it encloses the cartilage. It is C-shaped. It is arranged horizontally on one another. Okay, horizontally என்னது வடுக்கை கோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். It is arranged horizontally on one another. It is C-shaped. It encloses. It consists of areolar connective tissue. It joins the trachea through surrounding tissues. அதாவது ஃபோர்த் லேயராக இருக்கிறது அட்வென்டிஷியா. அந்த அட்வென்டிஷியா கன்சிஸ்ட் ஆஃப் அப்போ சரௌண்டிங் டிஷ்யூவை ட்ரக்கியாவோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது அவுட்டர் வேர்டில் இருக்கக்கூடிய ஒரு லேயர் அட்வென்டிஷியா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது மியூக்கோசா, செகண்ட் பார்த்தது சப்மியூக்கோசா, தேர்ட் ஒன் ஹைலின் கார்டிலேஜ், ஃபோர்த் ஒன் அட்வென்டிஷியா. Mucosa is innermost layer. This is ciliated columnar epithelium, pseudo stratified ciliated columnar epithelium. Submucosa lined with areolar connective tissue. Hyaline cartilage is lining with fibrous and elastic tissue. Adventitia lined with areolar connective tissue. ஓகேவா, ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூன்றது சப்மியூக்கோசாலையும் அட்வென்டிஷியா ரெண்டு லேயர்லேயும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பிளட் அண்ட் நர்வ் சப்ளை அண்ட் லிம்ப் ட்ரைனேஜ் ஆஃப் ட்ரக்கியா. ட்ரக்கியாவில் பிளட் சப்ளை, நர்வ் சப்ளை, லிம்ப் ட்ரைனேஜ் என்னென்ன ஆர்கன்ஸ் கொடுக்குது, அதனோட நேம் என்ன நம்ம பார்க்க போகிறோம். தி ஆர்டீரியல் பிளட் சப்ளை. ஆர்டீரியல், ARTERIAL, ஆர்டீரியல் பிளட் சப்ளை. It is supplied by branches from the inferior thyroid arteries. Okay, arteries. Arteries என்னது தமனி. அப்போ thyroid arteries, inferior thyroid arteries தான் some branches blood supply-வை வந்து ட்ரக்கியாவுக்கு கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். It is supplied by branches from the inferior thyroid arteries. Its vein drain into the left branchiocephalic vein. Cephalic or cephalic, you pronunciation எப்படியோ அப்படி பண்ணிக்கோங்க. Thyroid arteries. Its vein drain into the left branchiocephalic vein. Okay. Nerve supply. Parasympathetic nerves from the vagus are sensory and secretiomotor to the mucous membrane. Okay, parasympathetic nerves are sensory and secretiomotor to the mucous membrane. It is motor to the trachealis muscles. It is motor to the trachealis muscle. Sympathetic nerves are vasomotor. They are supplied by the sympathetic ganglia. They are supplied by the sympathetic ganglia. Parasympathetic nerves are sensory and secretiomotor to the mucous membrane. nerve supply. ஓகேவா, மியூக்கஸ் மெம்பரைன் வழியாக இருக்கக்கூடிய செக்ரிட்டி மோட்டாரும் அண்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் சென்சரின்ற ஃபங்க்ஷனையும்
செக்ரிட்டரி மோட்டார் டு தி மியூக்கஸ் மெம்பரைன். இது ரெண்டையும் நர்வ் ஸ்டிமுலேஷனா நர்வ் சப்ளை பண்ணுறது பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். ஓகே, சென்சரி நர்வ் அண்ட் செக்ரிட்டரி மோட்டார். திஸ் ஆர் ஆல் டு தி மியூக்கஸ் மெம்பரைனுக்கு நர்வ் சப்ளை பண்ணுதுன்னு அர்த்தம். இட் இஸ் மோட்டார் டு தி ட்ரக்கியாலிஸ் மசில்ஸ். ஸோ ட்ரக்கியாலிஸ் மசில்ஸுக்கு ஒரு மோட்டாராக இருக்கக்கூடியது பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். நெக்ஸ்ட், சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் ஆர் vasomotor. They are supplied by the sympathetic ganglia. சிம்பத்தட்டிக் கேங்லியாவிலேருந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய நர்வ்ஸ் சிம்பத்தட்டிக் நர்வ் சப்ளைவும் இதில் இருக்கும். உங்களுக்கு அந்த நர்வஸ் சிஸ்டத்தில் படிக்கும்போது தான் சிம்பத்தட்டிக் நர்வ் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்னா என்னென்னு புரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நர்வ் சப்ளையில் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸும் சப்ளை பண்ணுது, சிம்பத்தட்டிக் நர்வும் சப்ளை பண்ணுது. சிம்பத்தட்டிக் நர்வ் வந்து வேசோமோட்டார்னு சொல்லணும். தீஸ் ஆர் சப்ளைட் பை தி சிம்பத்தட்டிக் கேங்லியா. ஓகேவா? நெக்ஸ்ட், லிம்ப் ட்ரைனேஜ். Limp is there is an internal ridge where the trachea divides into right and left bronchi called the carina. So, internal ridge where the trachea divides into the right and left bronchi. That means ட்ரக்கியாவில் எக்ஸ்டெண்ட் ஆகிற எண்டு பார்ட்டு என்னவாக இருக்குது? பிராங்கையாக இருக்குது. அப்போது அந்த ட்ரக்கியாவோட எண்டு பார்ட்டில் ஒரு ரிட்ஜ் மாதிரி இருக்கும். அந்த ரிட்ஜில் லிம்ப் சப்ளை பண்ணுது. ஓகேவா? where the trachea divides into right and left bronchi called the carina. Lymph from the respiratory passage passes through lymph nodes. ஸோ லிம்ப் நோடு ரெஸ்பிரேட்டரி பேசேஜில் இருக்கக்கூடிய லிம்ப் நோட்ஸு லிம்பை வந்து ரெஸ்பிரேட்டரி பேசேஜிலிருந்து லிம்பை வந்து பாஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். Lymph from the respiratory passages passes through the lymph nodes. These nodes are present around the trachea and in the carina. Carina means என்னன்னு சொன்னேன்? trachea divides right and left bronchiன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ரிட்ஜ், இன்டர்னல் ரிட்ஜுக்கு பேர் பேசேஜ் ஆகி ட்ரக்கியாவுக்கு லிம்பை வந்து பாஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். தீஸ் லிம்ப் நோட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ரவுண்ட் தி ட்ரக்கியா அண்ட் இன் தி காரினா. ஓகே, ட்ரக்கியா அண்ட் சம் ஆஃப் இட்ஸ் அசோசியேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம ஆன்டீரியர்லி, போஸ்டீரியர்லி, லேட்ரலி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்போ என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தைராய்டு கிளாண்ட் லேட்ரலாக இருக்குது பாரு, கிரிக்காய்டு கார்டிலேஜ், ட்ரக்கியா அந்த சி ஷேப்பில் இருக்கக்கூடிய ரிங்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது பாரு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ட்ரக்கியாவுக்கு லேட்ரலாகவே பார்த்தீங்கன்னா யூசோஃபேகஸ் இருக்குது. ஓகேவா? போஸ்டீரியர்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ட்ரக்கியாவுக்கு போஸ்டீரியராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் யூசோஃபேகஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிராங்கை இருக்குது பாரு, லெஃப்ட் அண்டு ரைட் பிராங்கை, ப்ரைமரி பிராங்கஸ்ன்னு இருக்கா? அது ட்ரக்கியாவோட எண்டு பார்ட்டில் இருக்குது பாரு, பிராங்கை. அப்போது ஃபஸ்ட்டு லேரிங்ஸ்லேருந்து கீழே வந்து எண்ட் ஆஃப் த பார்ட் வந்து பிராங்கை. இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஷீ ஷேப்டில் இருக்கக்கூடிய விண்ட் பைப் இஸ் கால்ட் ட்ரக்கியா. ட்ரக்கியா அதர்வைஸ் விண்ட் பைப். ஓகே, திஸ் இஸ் டியூப்லார் பேசேஜ் வே. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ட்ரக்கியா. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ட்ரக்கியா. This trachea is many functions that are explained below. Number 1, cough reflex. Cough reflex. There are nerve endings present in the larynx, trachea and ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் நர்வ் எண்டிங்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நர்வ் எண்டிங்ஸ் இருக்குது. அந்த நர்வ் எண்டிங்ஸ் என்ன ஹெல்ப் பண்ணுது, எந்த வேலைக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தா
These nerve endings are very sensitive to irritation. Okay, these nerve endings are very sensitive to irritation. When there is any irritating substance come in the contact of larynx, trachea or bronchi, the message is conducted by the vagus nerves to the respiratory center in brainstem. ஓகே, ரெஸ்பிரேட்டரி சென்டரில் இருக்கக்கூடிய வேகஸ் நர்வ்ஸ் மூலமாக ரெஸ்பிரேட்டரி சென்டருக்கு மெசேஜ் போகுது. சம் இரிட்டேஷன் இங்கே இருக்குது, சம் ஃபாரின் மெட்டீரியல் என்ட்ரு ஆகிருக்கு, இல்லை ஏதோ ஒரு அலர்ஜிக் சப்ஸ்டன்சஸ் என்ட்ரு ஆகிருக்கு அப்படின்னா இந்த லேரிங்ஸ், ட்ரக்கியா, பிராங்கை இது மூணுலேயும் இருக்க அந்த டிஷ்யூஸ் அந்த லைண்டு அதில் காண்டாக்ட் ஆகும்போது அந்த இரிட்டேட்டிங் சப்ஸ்டன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு ஒரு இரிட்டேஷன் தெரியும். அந்த மெசேஜை வந்து வேகஸ் நர்வ்ஸ் மூலமாக ரெஸ்பிரேட்டரி சென்டர் பிரெயின் ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி சென்டருக்கு இந்த மெசேஜை வந்து பாஸ் பண்ணுற ஒரு ஒர்க்கை செய்யுது நர்வ் எண்டிங்ஸ். ஓகே, ஸோ த மோட்டார் ரெஸ்பான்ஸ் வில் ரிசல்ட் இன் டீப் ப்ரீத்திங். அப்போ அந்த மோட்டார் என்ன பண்ணுது, ஒரு டீப் ப்ரீத்தை கொடுக்குது. அப்போ கிளாட்டிஸ் கெட்ஸ் க்ளோஸ்ட். கிளாட்டிஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஃபுட்டை ஸ்வாலோ பண்ணும்போது இந்த எபிக்ளாட்டிஸ் என்ன பண்ணுது, சம் ரெஸ்பிரேட்டரி பேசேஜை வந்து க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபுட்டு வந்து ஈசோஃபேகஸ் வழியாக வந்துடும். அது ஓப்பனில் இருந்துச்சுன்னா சம் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து என்டர் இன்டு தி லங்ஸ், சம் ஆஸ்பிரேட்டட் ஃபேட்டல் கண்டிஷன். இப்போ லங்குக்கு உள்ள அந்த ஃபாரின் மெட்டீரியல் போகாமல் பார்த்துக்கிறது. The motor response will result in deep breathing. Glottis gets closed. The abdominal and respiratory muscles then contract. Abdominal and respiratory muscles contract ஆகுது. Air is released under pressure. It will expel the mucus and a foreign material outside from the mouth. அப்போது ரெஸ்பிரேட்டரி மசிலும் அப்டாமினல் மசிலும் கண்ட்ராக்ட் ஆகி அண்டர் ப்ரெஷரில் ஏர் ரிலீஸ் ஆகும்போது மியூக்கஸ் ஆர் ஃபாரின் மெட்டீரியல் வந்து மவுத்லேருந்து எக்ஸ்பெல் ஆகிடுது அப்படின்றது அர்த்தம். அதான் காஃப்ன்ற ஃபங்க்ஷனை இந்த ட்ரக்கியா தான் செய்யுதுன்னு அர்த்தம். மியூகோசீலரி செகண்ட் ஃபங்க்ஷன் மியூகோசீலரி எஸ்கலேட்டர். த இன்னர் லேயர் ஆஃப் தி ட்ரக்கியல் லாரிங்ஸ் is lined with ciliator columnar epithelial tissue or cells. Okay, the inner layer of tracheal larynx, tracheaவும் larynx இதனோட லைன் வந்து ciliator columnar epithelial tissue ஆனது நம்ம பார்த்துருக்கோம். அப்போ மியூகோசீலியரி எஸ்கலேட்டர்ன்ற ஃபங்க்ஷன், அப்போது சம் ஏர்லெக் ப்ரொஜெக்ஷன் வந்து சீலியாவாக அங்கே இருக்கும். அப்போ சம் மூமெண்ட் நடக்கும் இல்லையா, அந்த மூமெண்ட்டால் என்ன பண்ணுது, அங்கே என்ன உள்ளே என்ட்ராச்சோ அது வந்து வெளியேறிடுதுன்னு அர்த்தம், இல்லைன்னா உள்ளே விழுங்கப்படுதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். மியூகோசீலியரி எக்ஸலேட்டர். இன்னர் லேயர் ஆஃப் தி ட்ரக்கியல் லாரிங்ஸ் இஸ் லைன்டு வித் சீலியேட்டர் காலம்னார் epithelial cells. The cilia is air-like projection. The cilia provides wave-like movement. It helps in propelling the contents, that is dust, towards larynx where it is swallowed or expectorated. That means enter into the material or irritation substance. Some cilia present in the air-like projection in trachea. அப்போது this provides wave-like movement. அப்போ propelling the contents, அந்த கண்டென்ட்டை வந்து அவுட்போர்ட், அதாவது வெளியில் அனுப்பணும், எக்ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னா டுவோர்ட்ஸ் லாரிங்ஸ், மேல் நோக்கி. இப்போ ட்ரக்கியாலேருந்து லாரிங்ஸ் தானே டுவோர்ட்ஸ், அப்போ அந்த டஸ்ட்டு வந்து லாரிங்ஸை நோக்கி திரும்ப மவுத் வழியாக வெளியேறிடணும், அல்லது கிளாட்டிஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த மெட்டீரியல் ஸ்வாலோ பண்ணிடணும். ஓகே, it helps in propelling the contents, that is dust, towards larynx where it is swallowed or expectorated. Next function of trachea, third function, support and patency. The trachea consists of cartilage and elastic tissue. ஓகே, நம்ம ஆல்ரெடி எந்த லேயரில் எலாஸ்டிக் டிஷ்யூ பார்த்தோம், ஹைலின் கார்டிலேஜில் பார்த்தோம். தேர்ட் லேயர், இன்வேர்ட்லேருந்து தேர்ட் லேயராக இருக்கக்கூடிய அந்த ஹைலின் கார்டிலேஜில்
எலாஸ்டிக் அண்ட் ஃபைப்ரஸ் கார்டிலேஜால் லைன் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஸோ ட்ரக்கியா கன்சிஸ்ட் ஆஃப் கார்டிலேஜ் அண்ட் எலாஸ்டிக் டிஷ்யூ. இட் ப்ரொவைட்ஸ் தி ட்ரக்கியா ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஜிடிட்டி. It provides the trachea strength and rigidity. So, it prevents the kinking and obstruction of the airway as the head and neck move. Okay. So, it prevents the kinking or obstruction of the airway. Trachea is a rigidity part of organ in respiratory passageway. அப்போது அந்த ட்ரக்கியா கிங் மீன்ஸ் மணிஞ்சிராம இல்லைன்னா அது இல்லையா, அந்த மடக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த இடத்துல அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. அந்த மடங்காமல் பார்த்துக்கிறதால செய்கிறது தான் இந்த பேட்டன்சி. அதனோட ஸ்ட்ரக்சர் வந்து ரிஜிடிட்டியாக இருக்குது. ஓகே. அந்த அந்த ட்ரக்கியாவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்யூ என்ன சொன்னேன், கார்டிலேஜ் அண்டு எலாஸ்டிக் டிஷ்யூவால் ஆனது அப்படின்னு சொன்னேன். எலாஸ்டிக் டிஷ்யூவால் ஆனதால் தான் ஹெட்டும் நெக்கு மூவ் ஆகுது. சம் கிங்கிங் இல்லாமல் அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் ஒரு பேட்டன்ட்டை மெயின்டைன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் த கிங்கிங் அண்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஏர்வே as the head and neck move. Cartilages are absent on posterior side. Already I told. Cartilages are absent on posterior side. So trachea can dilate and constrict the posterior side during nerve stimulation and when food enters the esophagus, that during swallowing. அப்போது ட்ரக்கியா வந்து இந்த போஸ்டியர் சைடில் நாட் கார்டிலேஜஸ் நாட் ப்ரெசன்ட் இன் தி cartilages not present in the posterior side. Okay. அதனால் ட்ரக்கியா கேன் டைலேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் போஸ்டியர் சைட். போஸ்டியர் சைடில் அது டைலேட் ஆகவும் கன்ஸ்ட்ரக்ட் ஆகவும் முடியும். அப்போ டியூரிங் நர்வ் ஸ்டிமுலேஷன் when food enters the esophagus, then it is during swallowing. posterior surfaceல ட்ரக்கியால் அந்த கார்டிலேஜஸ் இல்லாமல் இருக்கிறதால சம் டைலட்டேஷனும் கன்ஸ்ட்ரக்ஷன்ற ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ நர்வ் ஸ்டிமுலேஷனால் ஃபுட்டு என்ட்ராகுது யூசோஃபகஸ்க்கு. ஓகே. there are chances of collapse of the tube. Forced expiration. Expiration means outlet of gas. Some மூச்சை வெளியே விடுறதுன்னு அர்த்தம். at the end of the forced expiration there are chances of collapse of the tube. some foreign material அது ஏதாவது ஒன்று உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஃபோர்ஸ் பண்ணி வெளியே அனுப்பணும்னு நினைக்கும் போது யூசோஃபகஸில் போகாமல் சம் ஃபுட்டு அங்கே இருக்கும்போது ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன் நடக்கும்போது அந்த டியூப் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸாக இருக்குதுன்னு அர்த்தம். because the internal pressure is less than intrathoracic pressure. Because the internal pressure is less than intrathoracic pressure, but the cartilage present in trachea prevents the collapse of trachea. அப்போ ஆன்டீரியர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜஸால் தான் ட்ரக்கியா கொலாப்ஸ் ஆகாமல் தடுக்கப்படுது அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்போது அந்த ட்ரக்கியான்ற ஆர்கன் ஆர் ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் அண்டு பேட்டன்சி அப்படின்ற ஃபங்க்ஷனை அங்கே செய்யுதுன்னு அர்த்தம். சப்போர்ட் அப்போது அந்த ட்ரக்கியா கொலாப்ஸ் ஆகாமல் பாதுகாக்கிற ஒரு ஒர்க்கை அந்த ஆன்டீரியர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய கார்டிலேஜஸ் செய்யுதுன்னு அர்த்தம். ஓகே. புரிஞ்சுதா? பிகாஸ் தி இன்டர்னல் ப்ரெஷர் இஸ் லெஸ் தென் இன்ட்ராதொராசிக் ப்ரெஷர் பட் தி கார்டிலேஜ் ப்ரெசன்ட் இன் தி ட்ரக்கியா ப்ரிவென்ட்ஸ் தி கொலாப்ஸ் ஆஃப் ட்ரக்கியா. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், fourth one, warming and humidifying and filtering of air. ஸோ நம்ம நோஸில் பார்த்த மாதிரியே நெக்ஸ்ட் வந்து லேரிங்ஸில் பார்த்த மாதிரியே இதுலேயும் ட்ரக்கியாலையும் இதே ஒர்க்கு திரும்பவும் வருது. வார்மிங், ஹியூமிடிஃபையிங், ட்ரக்கியா
lined with 4 layers of mucous membranes. Mucosa, submucosa, hyaline cartilage and adventitia படுத்து பார்த்தோம். Inward to outward. அப்போ trachea is lined with mucous membranes. These humidifiers the air. Air humidifiers பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது mucous membranes. It starts from the nose. நோஸ்லேருந்தே இந்த லேயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் நோஸோட ஃபங்க்ஷன்லேயும் இது வருது, லாரிங்ஸ்லேயும் வருது, நெக்ஸ்ட்டு ட்ரக்கியாலையும் வருது, ஃபேன்ஸ்லேயும் வந்துச்சு, லாரிங்ஸ்லேயும் வந்தது. இப்போ 4th ஆர்கன் ட்ரக்கியாலையும் இந்த மியூக்கஸ் மெம்பரைன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். And this particle passing through trachea irritates the trachea. ஒரு சில பார்ட்டிகல்ஸ் வந்து ட்ரக்கியா வழியாக பாஸ் பண்ணும்போது ட்ரக்கியாவை இரிட்டேட் பண்ணும். இட் கம்ஸ் அவுட் வித் காக் ரிஃப்ளக்ஸ். அப்போது அந்த காஃப் ரிஃப்ளக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக தான் அது வந்து வெளியேற்றப்படுது. சம் இரிட்டபிள் சப்ஸ்டன்சஸ் ஏதாவது என்ட்ரு ஆகும்போது ட்ரக்கியா வந்து இரிட்டேட் ஆகும்போது காஃப் ரிஃப்ளக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனால் தான் அது வந்து கம்ஸ் அவுட் ஆகுது. When the air enters the trachea, it is present almost at body temperature. அப்போது when the air enters the ட்ரக்கியாவில் ஏர் என்ட்ரு ஆகும்போது இட் இஸ் ப்ரெசன்ட் ஆல்மோஸ்ட் அட் பாடி டெம்பரேச்சருக்கு அது வார்ம் ஆகி உள்ளே என்ட்ரு ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஹியூமிடிஃபை ஆகுது, வார்மிங் ஆகுது, ஃபில்டரிங் ஆகுது. இந்த 3 ஃபங்க்ஷனையுமே ட்ரக்கியாவில் இருக்க மியூக்கஸ் மெம்பரைன், அந்த லைன்டாக இருக்கிற 4 லேயர்ஸ் ஆஃப் மியூக்கஸ் மெம்பரைன் இந்த ஃபங்க்ஷனை பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போது நம்ம இந்த கிளாஸில் ட்ரக்கியாவோட பொசிஷன், ஸ்ட்ரக்சர் அசோசியேட்டட் வித் ட்ரக்கியா, structure of reflux, mucociliary exhalator, support and patency, warming, humidifying and filtering of air. Okay, study well. Thank you.